வணக்கம். இன்ஸ்டா யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைத்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சகோதரர்கள் சிறியவர்கள் பெரியவர்லேருந்து டிக்டாக், இன்ஸ்டா, யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணி நிறையா விளம்பரம், ஆடுங்க, டான்ஸு இது போலலாம் போடுறாங்க. இது போடுறத நான் தப்பு சொன்னேன். இது போல் ஃபேமஸ் ஆகணும் ஆசைப்படுறவங்க சில பேர் இன்ஸ்டாலேருந்து இது போல் ஃபேமஸ் ஆகி யூடியூப் மூலிமா ஃபேமஸ் ஆகி சினிமாவில் போய் நடிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிக் பாஸ் ஷோன்னு உள்ளே போய் நடிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஃபேமஸானது, எல்லாருக்கும் உள்ள ஆசை. அது எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் விளம்பரம், கடைங்க, ஷாப்புங்க அங்கங்கே கூப்பிட்டு ரிபன் கட் பண்ணுங்கள், எங்கள் கடையை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச போல எல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்னுடைய ஆசைக்காக நம்மளை போல இன்ஸ்டா யூடியூபர்கள் பிடிச்ச விஷயத்தை பண்ணுறது நல்லது. ஆனால் சில கோளாறு பிடிச்சவர்கள் சுயநலம் இல்லாமல் தன்னை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அப்பாய் பையனையோ பொண்ணையோ ஆட வச்சு அதை வீடியோ போடுறது, இன்னொருத்தவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து வீடியோ எடுத்து குரூப்பில் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, இது நிறைய தொடர்ந்து நடக்குது. இதை நம்ம ஏன் ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சு ரொம்ப நாள் இதை சிந்தித்திருந்தேன். ஆனால் பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் அப்படிதான் ஒரு வக்கண புத்தி உள்ள ஒரு பொண்ணு, சொல்றதுக்கே ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. பஸ்ஸில் போகும்போது ஒரு பையன் என்ன தவறாக மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு, நான் மகன் இன்னைக்கு நம்ம கூடிய இல்லை. அந்த பொண்ணு என்ன நினைச்சு அவ எதுக்கு அந்த புத்தியோட அந்த வீடியோ போட்டது தெரியல. அவ போட்டு ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்ச அந்த வீடியோ ஒரு உயிர் போய்க்குது. உயிர் உங்களுக்கு போறதோ எனக்கு போறதோ விஷயம் இல்லை, யாருக்கு போனாலும் உயிர். அந்த ஒரு உயிரால எத்தனை குடும்பம் பாதிக்கலாம். அவன் குடும்பம், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எத்தனை பேர் பாதிச்சிருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். தயவு கூர்ந்து இன்ஸ்டா நண்பர்களே, யூடியூப் நண்பர்களே, டிக்டாக் பண்ணுற நண்பர்களே, இது போல் யாருடைய விருப்பம் இல்லாமல் யாரையும் காயப்படுத்தி யாரையும் புண்படுத்தி வீடியோ போடாதீங்க. அந்த வீடியோ மூலியமாக நீங்கள் அப்படி ஒன்றும் ஒரு உயிர் போய் அதில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அவசியமே இல்லை. உங்கள் காலை தொட்டு வணங்குகிறேன். இதை உங்களுடைய ஒரு தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்தான்னு நினைத்து வலி எல்லாருக்கும் உண்டு. இதுக்கப்புறம் அவ்வளோ தவறான விஷயத்தை பண்ணாதீங்க, போடாதீங்க. அந்த பொண்ணுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம்தான், உங்களை போல இருக்கிற தவறான ஏதோ சில பெண்ணுங்களெல்லாம், இந்த வக்கண புத்தி உள்ள பொண்ணுங்கள் பயனால்தான் எல்லா மனிதருக்கும் கெட்ட பேர் வருகிறது. நீங்கெல்லாம் வாழ தகுதி இல்லாதவர்கள் நான் நினைக்கிறேன். இதை கூர்ந்து இது போல கெட்ட எண்ணத்துல கெட்ட புத்தியில வீடியோ போடுறவர் உங்களெல்லாம் கண்டிப்பா நீங்க சிறைக்கு போறது தப்பே இல்லை. வெக்கமா இருக்குது உங்களெல்லாம் பார்க்க.